என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு குழப்பமாக இருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று உனக்கு முடிவு கிடைக்கத்தான் போகின்றது. உன்னிடத்தில் நான் பேச வந்ததற்கு மிகப்பெரிய காரணம் நீ என் மீது கொண்டுள்ள உண்மையான அன்புதான். இந்த அன்பு இந்த அம்மாவிற்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது. என் தங்கமே, அம்மா உன்னிடத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கை என்பது உன் அம்மாவிற்கு நன்றாக தெரியும். உன் அம்மாவாகிய என்னை தேடி வந்து என் மீது அக்கறையும் காட்டிக் கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் உன் அம்மாவின் விருப்பம் என்ன தெரியுமா? நிச்சயமாக உன்னை சுற்றி இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான அன்பிற்காக அவர்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள். நீ என் மீது காட்டுகின்ற அன்பில் ஒரு சிறு துளியளவு கூட அவர்களிடத்தில் காட்டுவாயானால் நிச்சயமாக உன் வாழ்வில் மறக்க முடியாத மிகப்பெரிய நல்ல வாழ்வில் அமையும். என் தங்கமே, அது உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அன்பிற்காக ஏங்கு தவிக்கும் உள்ளம் இங்கே நிறைய இருக்கின்றது. உன் மீது அன்பு காட்டினாலே போதும், அவர்கள் உன்னை வாழ்நாளில் என்றுமே மறக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றதல்லவா? கோபப்பட்டால் அது பதிலுக்கு கோபப்படும். அதே நேரத்தில் நீ அன்பை காட்டினால் பதிலுக்கு உனக்கு அன்பு கிடைக்கும். நீ ஏமாந்து போயிருந்தாய் என்றால் நிச்சயமாக அது பொய்யான அன்புதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிறப்பின் போதும் உன்னுடைய இறப்பும் நெஞ்சே ஈடுபட்டு விட்டது தானே. வாழ்க்கை அது ஒரு சிலருக்கு சிறுகதை எனவும், சிலருக்கு குறுநாவலாகவும், பலருக்கு தொடர் நாவலாகவும் இருக்கின்றது. நீ இதில் எதுவாக இருக்கப் போகின்றாய் என்பதை இறைவன் மட்டுமே அறிந்த ஒன்று அல்லவா? அதனால் எல்லாவற்றிற்கும் எப்பொழுதுமே அன்பை மட்டுமே செலுத்தி நீ பழக வேண்டும். என் தங்கமே, அன்பினை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நிறைய பேருக்கு தெரிவதில்லை. உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? உன்னை வெறுத்தாலுமே நீ அவர்கள் மீது அன்பு வைத்து கொண்டிருப்பதுதான். அதற்காக காலம் சென்ற நேரத்தில் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் சொல்லி உன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கின்றேன் என்று ஒரு பொய்யான அன்பு உன்னை தேடி வருகின்றது என்றால் அது உன் வாழ்க்கைக்கு என்றுமே உதவாது. ஆனால் உண்மையான அன்பு என்பது உன்னை எப்போதுமே மனதிற்குள் நினைத்து கொண்டு உனக்கு ஒன்றென்றால் ஓடி வருகின்ற உள்ளம்தான் உண்மையான அன்பு. அந்த அன்பு கொண்ட உள்ளம் என் தங்கமே, நீ இப்படி ஒரு அன்பினை தான் முன்னால் வைத்து இப்பொழுது ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக அதனை உன் அம்மா நான் அறிவேன். என் தங்கமே, உண்மையாக யார் வணங்குகின்றார்கள், பொய்யாக யார் வணங்குகின்றார்கள் என்பதை உணராமல் நீ ஏமாந்து விட்டாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு வைத்து உன்னிடத்தில் ஒருவர் நெருங்கி வந்தவர்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு யார் உனக்கு போலியான அன்பை கொடுத்தார்களோ அவர்களை நீ கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இன்று வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் என் தங்கமே, வாழ்க்கையில் ஒருவரை நம்ப வைத்துவிட்டு பின் அவர்களை ஏமாற்றி செல்வது. அந்த ஏமாற்றும் காரணத்தை கேட்கும் பொழுது அதற்கு காரணம் அவர்களின் மீது பழியை போட்டுக்கொண்டு திசை திருப்பி விடுவது. இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் நீ மனம் உடைந்து ஒரு முறை அழுது கொண்டு இருந்தாய். அப்பொழுது கூட இந்த அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை தரத்தான் செய்தேன். என் குழந்தையே, அந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வந்ததே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நல்லதொரு நிலையை அடைவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் காண வேண்டும். எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்ற பொழுது
இப்பொழுது இனிமேலும் வரப்போகின்ற அர்த்தங்களில் இருந்து எல்லாம் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். பல நாட்களாக நீ அனுபவித்த இந்த வேதனையிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, அன்பிற்காக ஏங்கினேன், அன்பிற்காக ஏமாற்றப்பட்டேன் என்று என் குழந்தை மனமுருகி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் அந்த போலியான அன்பிற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீ என்ன என்னை வேண்டாம் என்று சொல்வது? எனக்கு நீ தேவையில்லை, என்னுடைய அன்பிற்கு நீ தகுதியில்லை என்று நீ சொல்லிவிட்டு விலகி அங்கே நின்று கொண்டிருந்ததுதான் உன் வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய தவறு. என் தங்கமே, யாரையும் இழுத்து பிடித்து நிற்கவோ யாருடைய அன்பையும் வேண்டி விரும்பி பெறவும் முடியாது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை ஏங்க வைக்காது, ஒரு நாளும் உன்னை தவிர்க்கவும் வைக்காது. இந்த அம்மா உன்னை நான் என்றாவது ஏங்க வைத்திருக்கின்றேனா? நிச்சயமாக கிடையாது. எப்பொழுதுமே என் பிள்ளையின் மீது அன்பு கொண்டு என் குழந்தை என்று என்ன நிலையில் இருக்கின்றாயோ அதை விடுகின்றேன் அல்லவா? இதுபோலத்தான் உண்மையான அன்பு என்றால் எப்பொழுதும் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும். உன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக அதை ஏற்றுக்கொள்ளும். என் தங்கமே, இது போன்று உன்னை தேடி வரும் உறவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. நான் உன்னிடத்திலிருந்து விலகி வைத்தது போலியான அன்பைத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உதாசீனம் செய்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்கள் எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. நல்ல விஷயங்களைத்தான் உன் அம்மா உனக்கு வாழ்க்கையில் என்றுமே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்காக நீ அதிலிருந்து மீண்டு வரவே கூடாது என்று நினைக்காதே. உனக்கென்ற நல்ல வாழ்க்கை இங்கு காத்து கொண்டு இருக்கின்றது. அதை நீ ஒருபொழுதும் தொலைக்க வேண்டாம் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதோ முடிந்தது உனக்கான வாழ்க்கை அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டு இனிமேல் நீ தொடங்கப் போவதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொண்டு சரியாக நடந்து வந்தாலே போதும். உன் அம்மா உன்னை நிச்சயமாக கரையேற்றி விடுவேன் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பு என்பதை நீ எந்த அளவிற்கு காண்பிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உண்மையான அன்பு கொண்ட உறவு தேடி வரும்பொழுது ஒரு நாளும் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே. என் பிள்ளையே, மனதில் கொண்ட ஏக்கம் நிச்சயமாக தீரும். உன் அம்மா சொன்னது போல உன்னை தேடி வருகின்ற உறவு வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தொடர்பு கொண்டு உனக்கு நல்ல துணையாகவோ நல்ல நட்பாகவோ இருக்க போகின்றது. யாரையும் நினைத்து வருத்தப்படாதே. யார் உனக்கு கொடுத்த காயங்களையும் நீ மீண்டும் மீண்டும் நினைக்காதே. அவர்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விலகியதனால்தான் உன் வாழ்க்கையில் பின்னால் வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உன்னை இப்பொழுதே தப்பிக்க வைத்திருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதுநாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் யாரால் வந்தது என்று நினைத்து அவர்கள் இன்று உனக்கு கொடுத்த காயத்தை சில காலத்திற்கு பிறகு கொடுத்தால் அதை தாங்குவதற்கு கூட உன் மனதில் வலு இல்லாமல் இருக்கும். என் தங்கமே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.